தாவேக்காவோட தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்த்து நிர்மல் அவர்கள் இங்க இந்த தொகுதிக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்றது இங்க நீங்க முதலாவதா பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. எங்க போனாலும் சாலை வசதி இல்லை. ஏன்னா இதுல பாதி வந்து கார்பரேஷன், பாதி வந்து அங்க ஒரு நகராட்சியில இருக்கு. ஸோ இது ரெண்டுமே அவங்க எதுவுமே கன்சிடர் பண்ணாம எங்கேயுமே சாலை வசதிகள் சுத்தமா இல்லை. அது வந்து ஒரு ஒரு அடிப்படை வசதி. அடுத்து வந்து கழிவுநீர்கள், நீங்க போற இடத்துல ஃபுல்லா சாக்கடை இருக்கும். எங்கேயுமே வந்து கழிவுநீர்கள் வெளியேறதுக்கான வழியை அவங்க பண்ணி கொடுக்கல. மூன்றாவது பாத்தீங்கன்னா எங்கேயுமே பாதுகாப்பு வேணும்னு கேட்கறாங்க. ஏன்னா இது வந்து தள்ளி தள்ளி இருக்கிற குடியிருப்புகள், அங்க எல்லாமே போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகமா இருக்கு. ஸோ குடி தண்ணீர் வசதி இங்க சுத்தமா கிடையாது. இப்போ நம்ம போன இடங்கள் எங்கேயுமே குடி தண்ணீர் கிடையாது. அவங்க வந்து வெளியில வாங்குறாங்க. எவ்வளவு நாள் வாங்க முடியும்? ஒரு நாள் குடி தண்ணீர் வரலன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ நிறைய இடத்துல இப்போ அனுப்பானடி, எல்லா இடத்துல அவனியாபுரம், திருநகர், எல்லா இடத்துலையும் குடி தண்ணீர் கிடையாது. அவங்க வந்து வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து 3வது மாடி இருக்கு, சின்ன சின்ன குடியிருப்புல 3 மாடி வீடு இருக்கு, கீழே இருந்து தண்ணீரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. முதல்ல அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சின்ன சின்ன இந்த சுய உதவி குழுக்கள், பெண்களுக்கு தொழில் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய அப்பள கம்பெனிலாம் இருக்கு. அவங்களுக்குலாம் நான் ஊக்குவிக்கிறதுக்கு இவங்க எதுவுமே பண்ணல. ஒரு சப்சிடி கொடுக்கல, அவங்களுக்கு ரா மெட்டீரியல் கொடுக்கல, அவங்க விற்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி வைக்கல, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி 50,000 பேர் வேலை பார்க்குறாங்க சர்வசாதாரணமாக. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை வந்து தட்டி கொடுக்கவோ, ஊக்குவிக்கவோ, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவோ, அவங்களுக்கு எதுவுமே செய்யறதுக்கு இங்க இருக்கிற இருந்த எம்எல்ஏ, முன்னர் இருந்த எம்எல்ஏ, இங்க இருக்கிற மேயரோ இல்லை மினிஸ்டரோ யாரும் தயாரில்லை. ஏன்னா பாதி மாநகராட்சியில் வருது. ஸோ முதல்ல தேவை அடிப்படை வசதி. அது கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். அது என்னென்ன நாங்களும் லிஸ்ட் பண்ணிருக்கோம், என்னென்ன கேட்டிருக்காங்க. அங்கங்கே நாங்களும் வந்து எங்கெங்கெல்லாம் என்ன கேட்டாங்களோ அங்கேயே அனௌன்ஸும் பண்ணியிருக்கோம். அதையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். முதலாவதாக வெற்றி பெற்று வந்த உடனே இதெல்லாம் கிளியராக ஒரு அட்டவணை போட்டு எது எந்த தேதிக்குள் நிறைவேற்றப்படும்னு அட்டவணை போட்டு மக்களிடமே தெரிவிக்கிறது தான் முதல்ல எங்களுடைய இதா இருக்கும், எண்ணமா இருக்கும். கண்டிப்பா அவங்க சொன்ன கேட்ட எல்லா கோரிக்கையும், ஏன்னா அடிப்படை வசதியை கேட்டிருக்காங்க. அதுதான் அவங்க முதல் ரெக்குயர்மெண்டா இருக்கு. ஸோ அதுல அது என்னென்ன காலகட்டத்துக்குள்ள முடிச்சு தருவோம்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பா ஒரு தெளிவான அட்டவணை போட்டு அவங்களுக்கு கொடுத்து அதுல முதல் நாள் இருந்து வேலையை துவங்குவோம் தான் எங்களுடைய வாக்குறுதியா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.